அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாருடைய ஃபேவரட் ஃபிஷ் பிரியாணி. இதை எப்படி ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக ஈஸியாக ஆம்பூர் ஸ்டைலில் செய்கிறதுன்றதை பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 3/4 கிலோ வஞ்சர மீனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு இப்போ மசாலா நம்ம சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா 2-3 டேபிள் ஸ்பூன் போல் காஷ்மீரி சில்லி நான் சேர்த்துக்கிறேன். இது நல்ல கலர் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எலுமிச்சம்பழத்தின் சாறை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த மீனுக்கு. மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவில் நம்ம எடுத்து வச்சுருக்க வஞ்சர மீன் துண்டுகளை நல்லா கோட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மீன் துண்டுகளையும் மசாலா தடவியாச்சு. இப்போ இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம். பண்ணி வச்சுருக்க மீனை ஃப்ரை பண்ணுறதுக்காக பேனில் 3-4 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீன் துண்டுகள் எல்லாத்தையுமே இந்த ஆயிலில் நம்ம சேர்த்துடலாம். மீன் துண்டுகள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பக்கம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ ஒரு பக்கம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். மீன் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கோல்டன் ப்ரௌன் கலர் மாறி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ மீனை திருப்பி போட்டாச்சு. இப்போ அடுத்த பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. உடைய மீன் பார்த்திங்கன்னா அடுத்த பக்கமும் ஃப்ரை ஆகி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இன்றைக்கி வடித்து பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் 3/4 பகுதி அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வாசனைக்காக ஒரு பிரியாணி இலை, அதுக்கப்புறம் ஒரு 2 சின்ன துண்டு பட்டை, அப்புறம் 2-3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லி இலையும் கொஞ்சமாக புதினா இலையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்க்கறதுனால இந்த பிரியாணி நல்ல வாசனையாக இருக்கும். இப்போது கொஞ்சமாக ஒரு ட்ராப்ஸ் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்படி சேர்க்கறதுனால அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ இது கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கொதிச்சுட்ருக்கு. இந்த டைமில் இந்த சின்ன கப்பில் 3 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 300 கிராம் ரைஸ் பாஸ்மதி ரைஸை 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அது எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரைஸ் ஒரு 70% குக் ஆகணும். அந்த அளவுக்கு மட்டும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய ரைஸ் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி அமுக்கி பார்த்தா லைட்டாக உடையுது. இப்போ நம்மளுடைய ரைஸ் ஒரு 70% குக் ஆகிருக்கு. ரொம்ப ஓவர் குக்கும் ஆகக்கூடாது. இப்போ நம்ம இதை வடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை யூஸ் பண்ணி நான் இந்த ரைஸை வடித்து எடுத்துக்கிறேன். பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயிலும் சேர்த்து இது 2 சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நெய்யும் நல்லா சூடாகிடுச்சு. இந்த டைமில் 2 பிரியாணி இலை, 2 சின்ன துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து பொரிய விடலாம். நான் 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இந்த டைமில் 3 மீடியம் சைஸ் தக்காளியை ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா கண்ணுக்கே தெரியாத அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பிரியாணியோடைய டேஸ்ட்டு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுல தான் இருக்குது. நம்ம டைம் எடுத்து இது கண்ணுக்கே தெரியாத அளவு நல்லா வதக்கிக்கலாம். இந்த பச்சை மிளகாயை இந்த மாதிரி உடச்சி தக்காளியோடையே சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம்.
தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கிருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து உடனே அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா மசாலா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் இந்த ஸ்பூனால் ஒரு 3 ஸ்பூன் போல் தயிர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சமாக மல்லி புதினா இலைகள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்கள் சுவைக்கு தகுந்தபடி நீங்கள் உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எலுமிச்சம்பழத்தோட சாறை இதில் சேர்த்து இதையும் ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீன் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த பேனில் மீன் ஃப்ரை பண்ண ஆயில் வந்து கொஞ்சம் இருக்குது. அதை வந்து இந்த மசாலாவில் நம்ம சேர்த்துடலாம். இந்த மாதிரி இந்த ஆயிலில் வந்து இந்த மசாலாவில் சேர்க்கறனால அந்த பிரியாணி வந்து ரொம்பவே சுவையாக இருக்கும். அந்த மீனோட ஃப்ளேவர்லாம் இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மீன் துண்டுகள் எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் அது உடையாத மாதிரி லைட்டாக அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பேனில் ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மீனோட மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகி குக் ஆகிறதுக்காக ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய கிரேவி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த தம் போடுறதுக்காக இந்த மீன் கிரேவியை கொஞ்சமாக நம்ம வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். பாதி கிரேவி எடுத்து வேறு பிளேட்டுக்கு வந்து மாற்றியாச்சு. தம் போடுறதுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா மேலே நம்ம வடித்து வச்சுருக்கிற ரைஸில் பாதி அளவு ரைஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்து அந்த மசாலா எல்லாத்துலேயும் சரிசமமாக படுற மாதிரி நம்ம பரத்தி விட்டுறலாம் இல்லையா. அந்த பாதி அளவு கிரேவியை வந்து நம்ம இதில் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். இது மேலே மீதி இருக்கிற ரைஸையும் சேர்த்துற வேண்டியதான். பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து அந்த மசாலாவில் நல்லா வந்து படுற மாதிரி சரிசமமாக நல்லா பரத்தி விட்டுறலாம். இது மேலே கொஞ்சமாக மல்லி புதினா இலைகள் வந்து சேர்த்துக்கலாம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நான் தம் போடுறதுக்காக இந்த பேனுக்கு மேலே ஒரு அலுமினிய ஃபாயில் வந்து வச்சு கவர் பண்ணிடலாம். அது சுற்றி வந்து காற்று புகாத மாதிரி நல்லா வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். ஃபாயிலுக்கு மேலே ஒரு பெரிய தட்டு போட்டு மூடிடலாம். அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி நிரப்பி வெயிட்டாக இருக்கிற மாதிரி அது மேலே வந்து நம்ம வச்சிடலாம். அதுக்கப்புறம் அடுப்பை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம தம் போட்டுடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி எப்படி ரெடி ஆகிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். தம் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டாச்சு. இப்போ நம்மளுடைய பிரியாணி எப்படி ரெடியாக இருக்குது நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணும்போதே நல்ல வாசனையாக இருக்குது. வாவ், நல்லா மணக்க மணக்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய பிரியாணி. எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். அரிசியெல்லாம் அப்படி நீளமாக இருக்குது. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்குது. இந்த மீன்லாம் உடையாத மாதிரி நம்ம அடியிலேருந்து லைட்டாக மேலாக வந்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த மீன் துண்டுகள்லாம் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம், இல்லைனா மீன் துண்டுகள்லாம் உடஞ்சிரும். இது மீன் துண்டுகள் உடைய சான்ஸ் இருக்குது. அதுக்காக இந்த மாதிரி வேறு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. மசாலாவோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. ரைஸை நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மீன் துண்டுகள் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துற வேண்டியதுதான். அவ்வளோதான். உடைய கலக்கலான எம்மியான கிங்ஃபிஷ் பிரியாணி ஆம்பூர் ஸ்டைலில் மணக்க மணக்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த வீக்கெண்டுக்கு இந்த மெத்தடில் பிரியாணி செஞ்சு கொடுத்து உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் அசத்துங்க. அடுத்து நான் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு என் வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.
நம்ம சென்னை மாஸ் சமையல் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ்